அடுத்தது பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ். இது இருக்கிறதுலயே ரொம்ப 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 லென்த்தியான சாப்டர். ஆனா இப்ப மார்க்க குறைச்சிட்டாங்க. இதுல நீங்க படிக்க வேண்டியது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எஸ்சிஆர் படிங்க. கண்ணை மூடிட்டு எஸ்சிஆர் படிச்சிருங்க. அடுத்தது ஸ்விட்சஸ், டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ்னு இருக்கும். சரிங்களா? அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ் எஸ்சிஆர் மட்டும் படிங்க. இதுலயே நீங்க 3 to 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? எஸ்சிஆர், ஸ்விட்சஸ், யூனிபோலார் சுவிட்ச், பைபோலார் சுவிட்ச், யூனிடைரக்ஷனல், பை டைரக்ஷனல் அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? அதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதுமானது. அப்புறம் பவர் செமிகண்டக்டர் டிவைசஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். பவர் செமிகண்டக்டர் டிவைசஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் சொல்றது இப்ப எல்லாமே தியரிட்டிக்கல். எஸ்ஏஆர்ல மட்டும் கொஞ்சம் நியூமரிக்கல் படிக்க வேண்டியது வரும். சரிங்களா? அடுத்தது ஸ்விட்சிங் டயக்ராம். ஸ்விட்சிங் டயக்ராம் இதுவும் கேட்பாங்க. ஸ்விட்சிங் டயக்ராம் அடுத்தது ரெக்டிஃபையர்ஸ். இதுல அதிகமா போக்கஸ் பண்ணாதீங்க, ஏன்னா டைம் அதிகமா எடுத்துக்கும். அடுத்தது ரெக்டிஃபையர்ஸ். ரெக்டிஃபையர்ஸ்ல ஆவரேஜ் வோல்டேஜ் நியூமரிக்கல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவரேஜ் வோல்டேஜ், கண்டக்ஷன் ஆங்கிள், ஆர்எம்எஸ் வோல்டேஜ் ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுக்கங்க, வேற எதுவும் தேவையில்ல. இதுல சிங்கிள் ஃபேஸ், ஹாஃப் வேவ், ஃபுல் வேவ், 3 ஃபேஸ், இது மூணுமே படிச்சாகணும். ஹாஃப் வேவ், ஃபுல் வேவ், அதுக்கப்புறம் 3 ஃபேஸ், ஹாஃப் வேவ், ஃபுல் வேவ். இதுல நீங்க எல்லாமே படிச்சுதான் ஆகணும். இது ரொம்ப ஃபார்முலாஸ் மட்டும் படிங்க. ஃபார்முலாஸ் பிளஸ் நியூமரிக்கல்ஸ். இங்க தியரிக்கு வேலையே கிடையாது. பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல தியரிங்கிறது ஃபர்ஸ்ட் மட்டும்தான். அந்த எஸ்சிஆர், ஐஜிபிடி, பவர் செமிகண்டக்டர் டிவைசஸ்ல தான் வந்து என்னது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃபார்முலாஸ். சரி, ஃபார்முலாஸ் பிளஸ் தியரிட்டிக்கல். அதுக்கப்புறம் வந்துட்டீங்கன்னா ஃபார்முலாஸ் சம்மு மட்டும்தான். தியரிக்கு வேலையே கிடையாது. இங்க தியரிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதனால ரெக்டிஃபையர்ஸ்ல இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து சாப்பர்ஸ்ல 3 படிங்க. பக், பூஸ்ட், பக் பூஸ்ட், இதுக்கான ஃபார்முலாஸ். பக் பூஸ்ட், பக் பூஸ்ட். இதுலயும் ரிப்பீட்டிவா ஒரே ஒரு கொஸ்டின் தான் திரும்ப 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 கேட்கறாங்க. என்னன்னா அவுட்புட் வோல்டேஜ், ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் தான் கேட்பாங்க. ஒன்னா பக் கன்வெர்டர் கேட்பாங்க, இல்லைன்னா பூஸ்ட் கன்வெர்டர் கேட்பாங்க, இல்லைன்னா பக் பூஸ்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரிப்பல் ஃபேக்டர்னு ஒன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். இது ரெண்டை தவிர வேற எதையும் திருப்பி 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 இதே தான் கேட்பாங்க. சரிங்களா? பக் பூஸ்ட், பக் பூஸ்ட். ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கோஆர்டினேட் ஆஃப் சாப்பர்ஸுக்கு போயிட்டாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட், தேர்ட் குவாட்ரண்ட்னு சாப்பர்ஸுக்கான குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டாங்க. சரிங்களா? சாப்பர்ஸுக்கான குவாட்ரண்ட்டும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இன்வெர்டர்ஸ். இதுல ரொம்ப முக்கியமான இன்வெர்டர்ஸ்னா 3 ஃபேஸ், ஹாஃப் பிரிட்ஜ், ஃபுல் பிரிட்ஜ், அப்புறம் 3 ஃபேஸ்ல 180 டிகிரி, 120 டிகிரி. இதுக்கான ஃபார்முலாஸ் மட்டும் படிங்க, பிளஸ் நியூமரிக்கல் போதும். கண்டக்ஷன் ஆங்கிள்ஸ் போதும். இதை தவிர வேற எதுவும் படிக்காதீங்க. ஹாஃப் பிரிட்ஜ், ஃபுல் பிரிட்ஜ், 3 ஃபேஸ்ல 120 டிகிரி, 180 டிகிரிக்கான ஃபார்முலாஸ். இதை தவிர இது வேற எதுவும் பெருசா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பிடபிள்யூஎம் கண்ட்ரோல் டெக்னிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதுல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப லாஸ்ட் டைம்ல எல்லாம் அதுல இருந்து 3 கொஸ்டின் என்னமோ கேட்டாங்க, வெறும் பிடபிள்யூஎம்ல இருந்தே. சரிங்களா? சிங்கிள் ஃபேஸ், சிங்கிள் பல்ஸ் பிடபிள்யூஎம், மல்டிபல்ஸ் பிடபிள்யூஎம், இன்னொன்னு சைனசாய்டல் பிடபிள்யூஎம்னு இருக்கு. இதுல இருந்து 3 கொஸ்டின் கேட்டாங்க. இது இன்வெர்டருக்கு கீழே தான் வருது, ஆனா 3 கொஸ்டின் கேட்டாங்க. அதனால பிடபிள்யூஎம் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வோல்டேஜ் கண்ட்ரோலரு, சைக்ளோ கன்வெர்டர்ல தியரி மட்டும் படிங்க போதும். ஃபார்முலாஸ் தேவையில்ல, கண்டென்ட் தேவையில்ல. சரிங்களா? வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர், சைக்ளோ கன்வெர்டர்ஸ்ல ஃபார்முலாஸ் மட்டும் படிங்க, வேற எதுவும் தேவையில்ல. சரிங்களா? சைக்ளோ கன்வெர்டர்,
அண்ட் தென் ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர்ல ஃபார்முலாஸ் மட்டும் படிங்க, வேற எதுவும் தேவையில்ல. டிரைவ்ஸுங்கிறது வேணாம், டிரைவ்ஸ் நீங்க படிக்காதீங்க, தேவையில்ல. ஏன்னா அதுல நீங்க எவ்வளவு படிச்சீங்கனாலும் அதை அட்டன் பண்றது கஷ்டம். சரிங்களா? நம்ம கிளாஸ்ல நடத்துவாங்க இல்லையா, அதை மட்டும் கவனிங்க போதும். டிரைவ்ஸுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, அது ரொம்ப டைம் அதிகமா எடுத்துக்கும். சப்போஸ் இல்ல சார் நான் டிரைவ்ஸ் படிப்பேன் அப்படின்னா, டிரைவ்ஸ்ல இருந்து நியூமரிக்கல்ஸ் தான் வரும், தியரிட்டிக்கல் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? இதுல நான் சார் இவ்வளவு சில பாக்குறதுக்கு நான் ரொம்ப கம்மியா சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா நான் சொல்லணும்னு சொன்னா ரெட்டிஃபயர் சொல்லணும்னாவே கிட்டத்தட்ட 5-20 டாபிக் மேல போயிடும். ஏன்னா சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் வேவ்ல ஆர் லோடு, எல் லோடு, ஆர்எல் லோடு, ஃப்ரீ வீலிங், வித் ஃப்ரீலிங், வித்தவுட் ஃப்ரீ வீலிங், அதுக்கப்புறம் சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் வேவ்ல ஆர்எல், பிரிட்ஜ், அதுக்கப்புறம் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. நான் ஒரு கன்சைஸ் பண்ணி சொல்றேன். இதுல நீங்க சார் அதிகமா எனக்கு கம்மியா படிச்சு இதுல அதிகமா மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்ஏஆர் படிங்க, ரெட்டிஃபயர்ஸ் படிங்க, சாப்பரு, பிடபிள்யூஎம் இன்வெர்டர், இது 4 மட்டும் படிங்க. மேக்ஸிமம் 8 கொஸ்டின்ஸ் போட்டுடலாம். இது மட்டும் படிச்சீங்கன்னாவே 8 கொஸ்டின்ஸ் போட்டுடலாம். இதுல தியரிட்டிக்கல் அதிகமா போக்கஸ் பண்ணுங்க, தியரி பிளஸ் ஃபார்முலா அதிகமா போக்கஸ் பண்ணுங்க, நியூமரிக்கல் கம்மியா போக்கஸ் பண்ணுங்க, போதுமானது.